புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அதுக்கு என்ன செலவாச்சு, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நாள் வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து பூஜையெல்லாம் போட்டாச்சுங்க. லேண்டு டோட்டலாக 780 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிட்டத்தட்ட 1.25 சென்ட் பக்கம் வருது. சைட்டோட வியூ பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டு. கார்னரில் கொஞ்சம் கட் ஆகும். அது ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லா கார்னருமே கட் ஆகி தான் இருக்கும். நம்ம அதுக்கும் பே பண்ணி தாங்க லேண்ட் வாங்கணும். லேண்ட் வாங்கினோன்னே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, போர் போடுறதுக்கான வாட்டர் பாயிண்ட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ட்ரெடிஷ்னலாக பார்க்குற மாதிரி தேங்காய் வச்சு பார்க்குற ஒரு ஆப்ஷன், இன்னொன்று டிஜிட்டல் மீட்டர் வச்சு பார்க்குற ஆப்ஷன். நாங்கள் டிஜிட்டல் மீட்டரில் தாங்க வாட்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். அதுக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணாங்க. 4 திசையிலிருந்துமே நம்ம சைட்டில் சுற்றி அவங்க பார்த்தாங்க. ஒரே இடத்துலையே தான் அந்த பீப் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நாட் சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. ஓகே, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க. எவ்வளோ அடியிலேருந்து தண்ணி வரும், எவ்வளோ அளவுக்கு சால்ட் இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஜலமூலையில் வாட்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. நாங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து போர் போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். போர் போடுறதுக்கு முன்னாடியுமே போர் போடுறவங்க ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போர் போட ஆரம்பித்தாங்க. எனக்கு வாட்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்தவங்க கொடுத்த ரிசல்ட்டில் 30 ஃபீட்டில் இருந்தே வாட்டர் வந்துடும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் படியே 30 ஃபீட்லேயே எங்களுக்கு வாட்டர் மட்டும் காமிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விருப்பம் தாங்க. 100, 200, 300லேருந்து எவ்வளோ ஃபீட் வேணாலும் நம்ம போர் போட்டுக்கலாம். நாங்கள் 300 ஃபீட் வரைக்கும் தாங்க போர் போட்டிருந்தோம். இன்னுமே 400, 500 ஃபீட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டாங்க. அன்றைக்கி சூழ்நிலைக்கு கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் 300 ஃபீட்டோட போரை ஸ்டாப் பண்ணிட்டோங்க. இதுக்கான பைப்ஸ், ஆள் கூலி, அப்புறம் இந்த போர் மிஷினுக்கான காஸ்ட் எல்லாமே சேர்த்து 60K பக்கம் எங்களுக்கு வந்துச்சுங்க. மார்னிங் ஆரம்பித்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே போர் போடுற வேலையே முடிஞ்சிருச்சுங்க. பிளான் அப்ரூவல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டே வாங்கிட்டோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜினியர் இருந்தனால அவர்கிட்டயே டயக்ராம், பிளான் அப்ரூவல் எல்லாமே அவர்கிட்டயே நாங்கள் பண்ண சொல்லிட்டோம். நியர் டு 70K பக்கம் ஆச்சு. பிளான் அப்ரூவல் வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் பக்கம் எடுத்துக்கிச்சு. பிளான் அப்ரூவல்லாம் கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போர் போட்டோம். அதுக்கு முன்னாடியே ஈபிக்கெல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம். ஈபி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 months பக்கம் ஆகும்னு சொன்னாங்க. லக்கிலே எங்களுக்கு 1 monthலேயே கிடச்சிடுச்சு. நியர்பை தந்தி கம்பம் இருந்தது அப்படின்னா
கொஞ்சம் குயிக்காகவே இபி லைன் கிடச்சிடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வீடு கட்டும்போது இபி லைன் வந்து கமர்ஷியல் லைனில் தான் வரும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இது ஜஸ்ட் டெம்பரவரி லைன் தான் வீடு கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெர்மனன்ட் லைனாக மாற்றிக்கணும். இந்த வீடு கட்டுற வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜஸ் வந்து கொஞ்சம் டபுளாக தான் வரும், எக்ஸ்ட்ரா தான் வரும். இபிக்கான செலவு, இபிக்கான டெபாசிட், இபி மேன் லைன் வந்து கொடுத்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு 14,000 பக்கம் ஆச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடு கட்டுறதுக்கு மெயினாக கரண்ட்டும் தண்ணி ரொம்ப முக்கியம். அது போர் தண்ணியாக இருந்தாலும் சரி, நம்ம டேங்க்கில் வாங்கி ஊற்றுற தண்ணியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 2 விஷயம் மெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் லோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லோனில் தான் வந்து வீடு கட்டினோங்க. பேஸ்மெண்ட் மட்டும் நம்ம செலவில் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்லேயுமே வந்து 100% லோன் கொடுக்க மாட்டாங்க. மேபி எனக்கு தெரியல, எங்களுக்கு வந்து 70 to 80% தான் லோன் கொடுத்தாங்க. பேலன்ஸ் 20% இருக்கிற அமௌண்ட்டை நம்ம கை காசு போட்டு பேஸ்மெண்ட் போட்டு காமிக்கணும். இது வந்து ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் நம்ம கை காசு போட்டு கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த செக்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேலை நாங்கள் வந்து பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரே இடத்துலேருந்து வாங்கலை. நிறையா கடைகள் நியர்பை இருக்கிற எல்லா பக்கமும் நாங்கள் விசாரித்து என்ன பிராண்ட் என்ன ரேட் அப்படிங்கிறத பார்த்து தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், கொஞ்சம் குட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்களே தேடி தேடி வாங்கினோம். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்டடான ஐட்டம்ஸ் போட்டோம். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அன்பிராண்டடும் நாங்கள் போயிருக்கோம். லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் கம்மி அப்படிங்கிறதுனால கீழே வந்து சிம்பிளாக ஒரு ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூம், ஒரு பாத்ரூம், இந்த அளவுக்கு தாங்க கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்ளையர் கிடைச்சாங்க. அந்த சப்ளையர்கிட்ட இருந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்கக்கிட்ட இருந்தே வாங்கிக்கிட்டோம். பேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா போடணும் அப்படிங்கிறத நிறையா பேர் அட்வைஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஏன்னா பேஸ்மெண்ட்டில் தான் நம்ம வீடே நிற்குது அப்படிங்கிறத நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வடிவேலு சார் காமெடியில் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போடணும். அம்மன் டிஆர்ஒய் கம்பிகள் தான் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் இந்த பிராண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் இந்த பிராண்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் மெயின் விஷயமே வானம் பறிக்கிறது. அந்த பில்லர்ஸ் நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து பில்லர், செப்டிக் டேங்க், தண்ணி டேங்க் எல்லாத்துக்குமே சேர்த்து ஜேசிபி வச்சு நாங்கள் வானம் பறித்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 19,000 பக்கம் செலவாச்சுங்க. செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 ஆழம் 7 அடி பக்கம் இருக்கும். தண்ணி தொட்டி பார்த்தீங்கன்னா 8,000 லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். இதெல்லாம் நாங்கள் பேஸ் பண்ணி தான் இதை நாங்கள் கட்டினோம். போர் மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் அப்புறம் ஷார்ப் இப்படின்னு 2 கம்பெனி எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. நாங்கள் ஷார்ப்புங்கிற கம்பெனி 1.5 ஹெச்பியில் 31,000 ருபீஸ்க்கு வாங்கினோம். அதோட ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 35,000 ரூபா பக்கம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. பேஸ்மெண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தார் ரோடு போட்டிருந்தனால நாங்கள் வெறும் 3 அடி மட்டும்தான் ஏற்றிருந்தோம். பேஸ்மெண்ட்குள்ளே விடுற தண்ணி ஃபுல்லாமே நாங்கள் வண்டி தண்ணி வாங்கிக்கிட்டோம். போர் தண்ணி பார்த்திங்களா எங்களுக்கு 50-50% உப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பேஸ்மெண்ட்டுக்கு போர் தண்ணி உப்பு தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் வண்டி தண்ணி வாங்கி ஊற்றிக்கிட்டோங்க. அது 4,000 லிட்டர். அந்த தண்ணி ஃபுல்லாமே பேஸ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு சரியாக போச்சு.
இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளை ஆஷ் கல் தாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து ஃப்ளை ஆஷ் கல் தாங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதுவும் பேஸ்மெண்ட்டில் அந்த பிளேஸில் கட்டுறதுக்கு அதிகமாக ஃப்ளை ஆஷ் கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வீடுமே அந்த கல்லை தான் கட்டுறாங்க. பேஸ்மெண்ட் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், கல், மண், ஜல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோவோட கடைசியில் ஒரு சம்மரியாக ஒரு டேப்லெட் கோலமாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டூரில் இந்த வீடை கட்டினோங்க. அந்த டைமில் என்ன ரேட் இருந்தது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் இயர் மாறாமலும் இருக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீடு கட்டும்போது வாங்கின ரேட் ஒன்று, வீடு கட்டி முடிக்கிற ஸ்டேஜ் ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் அந்த மெட்டீரியலோட ரேட் எல்லாமே வார கூலியில் மேஸ்திரிகளை ஆளை விட்டு அப்படி தாங்க நாங்கள் இந்த வீட்டை கட்டினோம். ஃபர்ஸ்டே நாங்கள் 2-3 இன்ஜினியர்ஸாக பார்த்துட்டோங்க. என்ஜினியர்ஸ் சொன்ன பிளான் அந்த பட்ஜெட் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. நாங்களே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இந்த வீடை பண்ணலான்ட்டு இருந்தோம். அதனால தாங்க நாங்கள் மேஸ்திரி வச்சு ஆள் கூலிக்காக நாங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வீடு கட்டினோம். இதுக்கான என்ன கூலி ஆச்சு, எவ்வளோ நாள் ஒர்க் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.